श्री गुरुभ्यो नमः। हरि ओं। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशुदेवपरोधिना निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्धये नमः। अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाजनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्। श्रीलश्री योगमय भुवनेश्वरी पीठाधिपति भरद्वाज स्वामिने नमः. நமஸ்காரம். சித்தாலப்பாக்கம் சங்கர விநாயகர் ஆலயத்திலிருந்து மணிகண்ட சாஸ்திரிகள். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யமதீபம் அப்படின்னு நம்ம மரபு ரொம்ப காலங்களாக முன்னோர்கள் அவளிலிருந்து கடைபிடிச்சுட்டு வர ஒரு மரபு. எந்த அளவுக்கு மாலைய பட்சத்தை ரொம்ப விசேஷமாகவும் எவ்வளவு ஸ்ரத்தையாகவும் மாலைய பட்சத்தை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த யமதீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பண்ணணும். இந்த மாலைய பட்சத்துக்கு நம்மளிருந்து தர்ப்பண தீர்த்தத்தை, அந்த எல் தீர்த்தத்தையும் நம்ம கொடுக்குற திதிகளையும் நம்ம போடுற உணவுகளையும் வாங்க கீழே வர பித்ருக்கள் இந்த தீபாவளி இதுக்கு முந்தின தினம் யமலோகம் சொர்க்கலோகம் வைகுண்டம் சென்று அடையறா. திரும்ப எந்த அளவுக்கு நம்ம தவறினதுக்கப்புறம் 10ஆம் நாள் காரியம் பண்ணி அவளுக்கு வெளிச்சம் காட்டி அவளை அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு இந்த யமதீபமும் ரொம்ப விசேஷமானது. இந்த யமதீபம் ஏற்றுறதுனால இதுதான் நம்ம சுற்றி ஏற்றுற யமதீபம் தான் அவள் மேலே போகிற, அவள் பிரவேசம் பண்ணுறதுக்காக அவள் மேலே போகிறதுக்கான வெளிச்சம். இதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எதனால் இப்படி ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னாக்க, யமதீபம் ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு கிழக்கு முகமாகவும் தெற்கு முகமாகவோ யமதர்மராஜனுடைய திசை தெற்கு வச்சு தெற்கில் வச்சு நம்ம இருக்கிற ஸ்தலத்திலேயோ கோவில்லையோ கிரகத்திலேயோ தெற்க பக்கம் வச்சு கிழக்கு முகமாக வச்சு ஏற்றணும். அப்படி ஏற்றுறதுனால யமதர்மராஜர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இதுக்கு சாஸ்திரம் என்ன அப்படின்னால், சூரிய பகவானோட ஆத்துக்காரி ஸ்ரீவக்ஷலை அப்படிங்கிறது அவளோட நாமம். அவளுக்கு யமன் புத்திரனாக பிறந்தான். அவளால் சூரிய பகவானோட ஒளியை தாங்கவோ அந்த பிரகாசத்தை தாங்கவோ முடியாதனால தன் நிழலிலிருந்து சாயாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை உருவம் கொடுத்து, நீ இவரோட குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவள் பிறந்த வீட்டுக்கே போயிட்டார். அந்த சாயாதேவிக்கு பிறந்தவர் சனீஸ்வர பகவான். அப்போது இந்த யமதீபம் ஏற்றுறதுனால எப்படி கனெக்ஷன் வருது பாருங்க. சூரிய பகவான், யமதர்மராஜர், சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான். இந்த யமதீபம் ஏற்றி வழிபடும் போது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து வெளிப்படலாம். சூரியன் உச்சத்தில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கார், சரியில்லை அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறச்ச இப்படி ஏற்றினால் சூரிய பகவான் உச்சத்துக்கு வர்றதுக்கு வழிவகுக்கிற மாதிரியும், அபமிருத்யு பயம்னு சொல்லுவா. உலகத்தில் எல்லாருக்கும் மிக மிக பயப்படுற பயம்னு சொன்னால் மரண பயம். அந்த அபமிருத்யு பயத்தை போக்கக்கூடிய ஒரு மரபு இது. மேலும் சனீஸ்வரனால் இப்போது அநேக ராசிகளுக்கு ரிஷபத்திலிருந்து தனுஷு மகர ராசிகளுக்கெல்லாம் 7.5 சனி நடந்துட்டுருக்கு, அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு, கன்னியா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. இந்த சனீஸ்வரனோட குரூர பார்வையிலிருந்து சாந்தம் அடையணும், சாந்தி பரிகாரம் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த யமதீபம் ஏற்றுறோம். எங்கே ஏற்றணும் அப்படின்னாக்க, நம்ம இருக்கிற ஸ்தலத்தில் உயரமான இடங்களில் வச்சு ஏற்றணும். அப்படி முடியாத பட்சத்தில் ஆற்றுல பூஜை ரூமில் விளக்கு பக்கத்தில் ஏற்றிக்கலாம். ஏற்றி அந்த யமதர்மராஜனை வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களில் வீட்டில் 8 திக்கிலையும் இந்திரன், அக்னி, தர்மராஜன், யமதர்மராஜன், நைருத்தி, வருணன், வாயு, குபேரன் சொல்லக்கூடிய சோமன், ஈசானன் இவாளுக்கெல்லாம் வச்சு 8 திக்கிலையும் நல்லா பிரார்த்தனை பண்ணி உலகம் செழிக்கணும், நல்ல மழை வரணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணணும்.
இப்படி பிரார்த்தனை பண்ணினாக்க புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய மகப்பேறு மக்கட்பேறு கிடைக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் கூடுறதுக்கான ஆசி கிடைக்கும். பரிபூர்ண பகவான் ஆசி, கடவுள் கிருபை கிடைக்கும். இந்த கூட்டு பிரார்த்தனையினால் இத்தனை பேரையும் ஒரே சமயத்தில் ஒரே நாளில் வச்சு இந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால ரொம்ப விசேஷமாக லோகக்ஷேமத்துக்கு வழிவகுக்கும். அதே போல் இதை எப்போ செய்யணும் அப்படின்னால் தீபாவளிக்கு முந்தின நாள் சாயங்காலம் 5 மணியிலிருந்து, அதாவது அந்தி சாயும் போது இருள் கிளம்புற நேரத்திலிருந்து 7:11 7:20, அதாவது எப்படி பிரத்யுஷா தேவின்னு சொல்லி பிரதோஷ காலம் கொண்டாடுறோமோ அதே போல் இவள் சாயா தேவியோட காலம் 5லிருந்து 7:20 வரைக்கும். அந்த நேரத்தில் இதை செஞ்சாச்சு அப்படின்னாக்க நமக்கு என்னென்ன தோஷங்கள் இப்போ சொன்னேனோ அந்த அபமர்த்தி பயம் நீங்கும், சனீஸ்வரனால் வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், புத்திர வாக்கியம் கிட்டும், பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சேருவா, சந்தோஷம், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த பிரார்த்தனை, இந்த மரபை செய்யணும். இதை செய்யறதுக்கு அருமையாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. பிராமண அத்தனை பேரோட சந்தியாவந்தனத்துலேயும் நித்தியமாக யமனை பூஜை பண்ணுறா. யமனுக்கான ஸ்லோகம் இருக்குது. யமதர்மனும் திக்பாலகரில் ஒருத்தர் தான், அவரும் கடவுளர்களில் ஒருத்தர் தான், தேவர்களில் ஒருத்தர் தான். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்ணணும். பூஜை பண்ணினாக்க சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க, யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே மிருகோதராய சித்ராய சித்திரகுப்தாய வை நமோ நமஹ அப்படின்னு சொல்லி இந்த யமதர்மனில் 13 பேர் உண்டு. சாஸ்திரங்களில் சொல்லுவா. இந்த அபரப்பிரயோக சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. இவாளை பிரார்த்தனை பண்ணிட்டாச்சு, நம்ம ஸ்லோகத்தை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டாச்சு அப்படின்னால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்லி இந்த திருநீலகண்டேஸ்வர எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிச்சுக்கிறேன். ஹரி ஓம்.